ஆத்ம வணக்கம் அன்பர்களே. பிரம்மவித்தை சித்தாசிரமத்தினுடைய சாகா கல்விச்சாலையில் பயில்விக்கப்படும் வாசியோகம் எனும் பிரம்மவித்தை யோகி ருத்ரானந்தர் ஐயா அவர்களின் 12 ஆண்டுகள் மௌன யோக தவத்தின் பயனால் சுய அனுபவ ஞானம் பெற்ற இவ்வழியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்திற்காக மட்டும் ஸ்தாபிக்கப்பட்டதாகும். இங்கு கற்றுத்தரும் தன்னை அறியும் கல்வியாகிய பிரம்ம வித்தையை பயில வரும் அன்பர்கள் விருப்பு வெறுப்பு ஆகிய உணர்ச்சி கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று உணர்வு நிலைக்கு இட்டுச் செல்லும். இதற்கு சுய கட்டுப்பாடுகள் மிக அவசியம். பிரம்ம வித்தை சித்த வித்தை பெறுவதற்கான கட்டளைகள். இந்த சீலத்தை கட்டாயம் கடைப்பிடிப்பவர்கள் மட்டும் வித்தையை காண்பித்து தரப்படும். ஜீவனை ரட்சிக்கும் சுய ஒழுக்கம் அதின் முதன்மையான பஞ்சசீலங்களை யார் ஒருவர் உயிரிலும் மேலாக கருதி கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கே சித்த வித்தையாகிய இந்த பிரம்மவித்தை சித்தியாகும் என்பது சத்தியம். கட்டளை 1. உடலுக்கு தீங்கு தரக்கூடிய சாராயம், கல் மற்றும் நாகரிக பானங்கள், பீடி, சிகரெட், சுருட்டு, கஞ்சா, ஆன்ஸ், பான்பிராக் போன்ற புகையிலை, அபீன் மற்றும் உடலையும் மனதையும் மயக்கக்கூடிய போதை தரக்கூடிய எந்த ஒரு வஸ்துக்களையும் கட்டாயம் உபயோகிக்க கூடாது. கட்டளை 2. எந்த ஜீவன்களையும் கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது. அதன் மீது சிநேகம் மட்டுமே கொள்ள வேண்டும். மற்றும் மாமிசம், மீன், முட்டை முதலிய மற்ற உயிர்களின் மாமிசங்களை அதாவது உடல்களை உண்ணக்கூடாது. கட்டளை 3. கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ இவருக்கு இவர்தான் என்று நிச்சயிக்கப்பட்ட ஒருவரிடம் மட்டுமே உடலுறவு கொள்ளுதல் வேண்டும். பிரமனை நோக்குதல் கூடாது. சகோதர சகோதரிகளாக பாவித்தல் வேண்டும். எல்லா ஜீவனுக்கும் உணவு, இருப்பிடம் மற்றும் மைத்துனம் என்பது இயற்கையின் நியதியாகும். கட்டளை 4. மற்றவர்களுடைய பொருட்களை திருடவோ தந்திரம் செய்து பறித்து கொள்ளவோ கூடாது. கட்டளை 5. பொய் பேசாமல் இருத்தல் வேண்டும் மற்றும் உன்னுடைய சொல்லினால் கலகம் விளைவிக்கக்கூடிய சொற்களை பேசாமல் இருத்தல் வேண்டும். இவையே பஞ்சசீலங்கள் ஆகும். இந்த உடலுக்கு அலங்காரம் மற்றும் கவர்ச்சி தரக்கூடிய உடைகளையோ வாசனை திரவங்களையோ ஆபரணங்களையோ கட்டாயம் உபயோகிக்க கூடாது. விபூதி மட்டும் விலக்கு. வெள்ளை உடைகளை மட்டும் அணிய வேண்டும். ஆண்களாக இருந்தால் பருத்தியால் நெய்த வேட்டி, சட்டை, துண்டு, குர்தா போன்ற எளிமையான உடைகளை மட்டும் அணிய வேண்டும். பெண்கள் புடவை மற்றும் சுடிதார் மட்டுமே அணிய வேண்டும். கவர்ச்சி தரக்கூடிய எந்த உடைகளையும் அணியக்கூடாது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் விதிக்கப்பட்ட சித்தவித்தை நடவடிக்கை கிரமம் அதில் விதிக்கப்பட்டு இருக்கின்ற 30 கட்டளைகளையும் மற்றும் சித்தவேதம் அவசியம் படித்தும் கடைப்பிடித்தும் வர வேண்டும். இந்த சாகா கல்விச்சாலையில் பயில்விக்கப்படும் பயிற்சியானது முறையே நாட்கள் 3, 12, 48, 60, 90 மற்றும் 120 நாட்கள் என வகுக்கப்பட்டு பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சி நடைபெறும் சாகா கல்விச்சாலைக்கு வந்தவுடன் தன்னுடைய உடைமைகளை ஆசிரம நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும். வெளி உலக தொடர்பு என்பது முற்றிலும் துண்டிக்கப்படும். கைபேசி, செல்போன் முதல் அனைத்தும் அணைத்து வைக்கப்படும்.
தொடர் மௌனம் கடைபிடிக்கப்படும். உடனிருக்கும் அன்பர்களிடம் வாயாலோ செய்கையாலோ கண்ணோடு கண் வைத்து பேசுதல் கூடாது முதலிய பஞ்சசீலங்கள் மௌனமாய் கடைபிடிக்கப்படும். எளிமையான வாழ்க்கை முறையில் வாழ்வதற்கான சௌகரியங்கள் மட்டும் செய்து தரப்படும். காலை 4 மணிக்கு மணியோசை கேட்டு துயில் எழும்புதல் வேண்டும். காலை கடன்களை முடித்துவிட்டு 4:30 மணிக்கு தியான கூடத்திற்கு கட்டாயம் வந்துவிடுதல் வேண்டும். காற்றை பிடிக்கும் வித்தையை முறையாக தொட்டு உணரும் விதத்தில் பயில்விக்கப்படும். இதுவரை தன்னுடைய நாசி துவாரங்களில் மற்றும் அண்ணாக்கு துவாரங்களில், அதாவது கதாகதம் போக்குவரத்துமாக இருக்கின்ற உயிர் சக்தியாகிய பிராணசக்தியை முதலில் உணர்வால் தொட்டு உணர்ந்து சுய அனுபவம் பெறுதல் கூடும். காலை 7 மணிக்கு மேல் உடல் சோர்வு நீங்க யோக ஆசன பயிற்சி கற்றுக்கொள்ளுதல். 8 மணிக்கு காலை உணவு மற்றும் ஓய்வு நேரம். 9:30 மணிக்கு மீண்டும் தியானம் தொடரும். 12 முதல் 2 மணி வரை மதிய உணவு மற்றும் ஓய்வு இடைவேளை. 2 மணிக்கு மீண்டும் தியானத்தில் அமரும் நேரம். மாலை 5 மணி முதல் 6 மணி வரை தேநீர் இடைவேளை. இங்கு 2 வேளை மட்டுமே உணவு தரப்படும். இரவு உணவு என்பது தரப்படாது. நாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் உண்ணும் உணவு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நம் உடலில் மலமாகிய கபத்தை மட்டுமே உண்டு பண்ணும். சூரியன் இருக்கும் வேளையில் உண்ணும் உணவு மட்டுமே நம் உடலில் ஜீரணமாகி ஜீவசக்தியாகிய விந்துரசமாய் மாற்றம் அடையும் சக்தி உடையது. இதை பற்றிய முழு தெளிவு பயிற்சியில் அடைவீர்கள். மாலை 6 முதல் 8 மணி வரை மீண்டும் தியானம் தொடரும். 8 மணி முதல் 10 மணி வரை காலையிலிருந்து இந்த காற்றை பிடிக்கும் கலையை முறையாக பயின்று வந்தோமே. இந்த பயிற்சியின் நோக்கம் மற்றும் நாளை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வித்தையினுடைய அடுத்த கட்ட நகர்வை பற்றி ஐயா ருத்ரானந்தர் அவர்கள் சத்சங்கமாக உரையாற்றுவார். இந்த சத்சங்கத்தில் முறையான விதத்தில் சித்தவேதம் கற்பிக்கப்படும். சத்சங்கம் முடிந்ததும் இரவு ஓய்வு நேரம் தொடங்கும். மீண்டும் காலை 4 மணிக்கு துயில் எழுதல். இப்படியாக இந்த வாசியோக பயிற்சியானது முறைப்படுத்தப்பட்டு அன்பர்கள் சுயமாக தன்னைத்தான் உணரும் விதத்தில், அதாவது காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சர்யா, தம்பம், அசூயை ஆகிய குணங்களால் உணர்ச்சி வயப்பட்டு துன்பத்தில் உழண்டு வந்த அன்பர்களை உணர்வு நிலைக்கு இட்டுச் சென்று இந்த மிருகமனமுடைய மனிதனை தேவகுணமுடைய உணர்வு பெற்ற மனிதனாகும் மாபெரும் செயலை தானமாய் வழங்கி வருகிறார் நம் ருத்ரானந்தர் ஐயா அவர்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் ரட்சிக்கவே இருந்தானே என்கின்ற சித்தர்களின் வாக்கின்படி தன் ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல. உன்னுடைய உயிரே சிவம். அதற்கு வேண்டும் தவம். அந்த தவத்தில் மனம் நிஷ்டையாகிய மௌனம் பெற வேண்டும். அதற்கு சத்தியத்தை உணர்ந்த ஒருவரால் மட்டுமே இந்த சித்தவித்தையாகிய பிரம்ம வித்தையின் கிளைகளாகிய இயமம், நியமம், ஆதனம், பிராணாயமம், பிரத்யஹாரா, தாரணை, தியானம், சமாதி என்கின்ற நிலைக்கு கூட்டிச் செல்ல முடியும். தன்னை உணர்ந்தவர்
எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், தீட்சைக்கென்று கட்டணம் பெறாமல், தீய குணங்களை மட்டும் தட்சணையாக பெற்றுக்கொண்டு வித்தையை தரப்படுகிறது. ஆர்வம் உள்ள அன்பர்கள் பயன் பெற்று கொள்ளவும், தன்னை அறிந்து இன்புற்று வாழ வருக வருக என வரவேற்கின்றோம்.